இப்போ இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் நான் தெரியுமா? அதுலுன்றவர் பெங்களூர்ல இருக்காரு. உத்தரப்பிரதேஷ்ல இருக்க அவங்க ஒய்ஃபை வந்து டிவோர்ஸும் பண்ணிட்டாரு. டிவோர்ஸ் பண்ணதுக்காக அலிமணி ஒரு 3 கோடி வந்து கேட்டிருக்காங்க. அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால கோர்ட் ஒரு 3-4 லட்சம் செட்டில்மெண்ட் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. அது செட்டில்மெண்ட்டும் பண்ணிட்டாரு. பட் என்ன இருக்குன்னா, அந்த பொண்ணோட அப்பா ஒரு மெடிக்கல் விஷயனால இறந்து போயிட்டார் போல இருக்கு. இவர் டவுரி கேட்டதுனால ஒரு ஷாக்ல இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு திருப்பி காசு கொடுக்கறதுக்காக எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒரு 120 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்ன்ட்டு பெங்களூர் உத்தரப்பிரதேஷ் வந்து அலைய வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு 40,000 வந்து பார்த்தீங்கன்னா மாசம் கொடுத்துருந்திருக்காரு. குழந்தைக்கான செலவை பார்த்து இருந்திருக்காரு. அந்த பொண்ணுக்கு அசென்ச்சர்ல வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த பொண்ணோட தம்பிக்கு ஃபினான்ஷியலா இவர் தான் பார்த்துருந்தாரு போல இருக்கு. அவ்வளவு பண்ணியும் அந்த பொண்ணு அந்த குழந்தைய ஒரு வாட்டி கூட கண்ணில் நேரில் பார்க்க விட்டது போல இருக்கு. அந்த ஃபேமிலி அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேடி ஜட்ஜ் கிட்ட போய் சொன்னா ஒரு வாட்டி கூட காது குத்து வாங்காம சிரிக்கிறாங்களாம். இனிமேல என்னால காசு கொடுக்க முடியாது, அதனால நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தற்கொலையே பண்ணிக்கிட்டாரு. और बाकी आप लोग जो देख रहे हैं सब आपका कल्याण हो। थैंक यू। அவரோட சூசைட் நோட்டை படிக்கும் போதே என் கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு அவர் டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு என்னால அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. அலுமினின்றது எந்த வேலைக்கும் போகாத பெண்கள் வீட்டுல டிவோர்ஸ் ஆகி உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க தேவைக்கு மெயின்டெனன்ஸ்க்காக கொடுக்குற காசு தான். ஆனா அவங்க சந்தோஷத்துக்காக அடுத்தவங்க கிட்ட புடுங்கி திங்கிற காசுலாம் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அவர் இறந்தது அந்த பொண்ணு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இல்லை, அவங்க ஃபேமிலி அண்ட் ஈவன் ஜட்ஜ் டூ. ஒரு வாட்டி வந்து அவங்க என்ன சொல்றாங்க காதுல கொடுத்து வாங்கியிருந்தா இன்னைக்கு அந்த சூசைட் வந்து நடந்திருக்காது. இதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஈவன் செலிபிரிட்டிஸ், சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ், ஃபெமினிக் பொலிட்டிக்ஸ், உமன் ரைட்ஸ் பேஸ்ல இருக்கவங்க கொடியை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணியிருப்பாங்க, ஸ்டோரி போட்டிருப்பாங்க, கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கும், இந்தியாவே ஃபயரா வந்து பார்த்தீங்கன்னா பத்திட்டு இருந்திருக்கும். ஆனா அது ஒரு பயன் தான் நடந்திருக்கு. அதனால தான் யாருமே கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? தனுஷுக்கு ஆப்போசிட்டா ஒரு 3 பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டாங்க. அது என்ன எதுனே தெரியாம கேரளால இருக்க ஆக்ட்ரஸ் பார்வதி அதை ரீட்வீட் பண்ணி அவங்க ஸ்டோரி ஒன்று போடுறாங்க. பிரஸ் போய் கேட்கறாங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இல்ல நயன்தாரா சொன்னா அது உண்மைதான் இருக்கும்னு சொல்லிட்டு அதனால அப்படி போட்டேன்றாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான், அந்த கணக்கா தான் இருக்கு. இப்ப அலுமினியன்ற பேர்ல நடக்கிற சூசைட் டார்ச்சரும் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமம். இதெல்லாம் பார்க்கும்போது கல்யாணம் பண்றதுக்கும் பயமா இருக்கு, கல்யாணம் பண்ணியும் பயமா இருக்கு. ஏன் உங்களை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. நல்லா படிங்க, நல்லா வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க, உங்க லைஃபை ஷேர் பண்ணணும் மட்டும் கல்யாணம் பண்ணுங்க. ஆனா அடுத்தவங்க காசை புடிங்கி திங்கிறதுக்கு தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாதீங்க. இந்த சம்பவத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு அலுமினி சூசைட் என்ற பேர்ல இன்னொரு ரேப் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாது. எந்த அளவுக்கு உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட்டா இருக்க லா வந்து அகேன்ஸ்டா யூஸ் பண்றாங்க உங்களுக்கு தெரியுதா? we men also human being, we need some law. என் கண்ணுக்கு அந்த பொண்ணு ஒரு காவியமா தெரியுறாங்க, நேர்ல மட்டும் பார்த்தா சப்புன்னு அறிவேன்.